அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். கவிஸ் போட்காஸ்டுக்கு இன்னொரு தலைப்பின் கீழ் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிகவும் நன்றி. இன்னைக்கு இந்த தலைப்பு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு, என்னடா இவ நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து கிஃப்ட் அப்படின்னு சொல்றாளே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுத்துருக்கலாம். இந்த தலைப்பு த அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட்ஸ் ஆஃப் எ நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப். நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் நம்ம நினைச்சாலே நமக்கு வர்றது என்ன? பயம், பதட்டம், குழப்பம், உடம்புல நடுக்கம், வலிகள், வேதனைகள், அழுகை, அவமானம், இதுதானே நமக்கு ஞாபகத்துக்கு வரும். பட் ஆனா இன்னைக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு, அவங்க கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச பரிசுகள், நான் எதிர்பாராத பரிசுகள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேனே, இவ சொல்றாளே அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா குழப்பம் வரும். அந்த குழப்பத்தை தெரிய வைக்கிறதுக்கு இந்த எபிசோட கவனமா கேளுங்க, சரிங்களா? இந்த எபிசோடு உண்மையிலே கான்ட்ரோவர்ஷியல், அதாவது முன்னுக்கு பின் முரணான தலைப்பு தான் இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறேன். நம்ம நார்சிஸ்டிக் அப்படின்ற பேரை கேட்டாலே நமக்கு வரக்கூடிய கண்ணு முன்னாடி வந்து நிற்கக்கூடியது என்னென்ன? வலிகள், அவங்க பண்ணக்கூடிய மனிப்புலேஷன், கன்ஃபியூஷன், எமோஷனல் எக்ஸாஷன். உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை நான். பட் ஆனால் இன்னைக்கு நான் பேச போகிறது எனக்குள்ள ஆழமாக இருந்து நான் பேச போகிறேன். ஆனால் நான் டேமேஜ் ஆன விதத்தில் நான் பேச போகலை. நான் காயப்பட்டவ அப்படின்ற நிலையில இருந்து நான் பேச போகல. நான் பாதிக்கப்பட்டவ அப்படின்ற நிலையில இருந்து நான் பேச போகல. ஆனா இதெல்லாம் தாண்டி நான் சர்வைவ் பண்ணி வந்தேன் இல்லைங்களா? அதுல எனக்கு கிடைச்ச எதிர்பாராத பரிசுகள் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நான் பேசணும்னு நான் வந்திருக்கேன். என்னுடைய அனுபவங்களின் தொகுப்பை தான் இன்னைக்கு இந்த போட்காஸ்டா நீங்க கேட்க போறீங்க. இதை நான் தெளிவாவே சொல்ல ஆரம்பிக்கிறேனே. நான் இந்த ட்ராமா ரெஸ்பான்ஸுக்கோ, இந்த ட்ராமா பாண்டுக்கோ, இல்லை எனக்கு ஏற்பட்ட இதுக்கோ நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நான் இது கிஃப்ட் அப்படின்னு சொல்றது அந்த நன்றி சொல்றேன் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஆனா நான் எதுக்காக இது அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்றேன், எதுக்காக நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னாக்க, இது அத்தனையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பார்த்தீங்களா, எனக்குள்ள என்னென்ன இருக்குது, நான் ஏன் இப்படி பிஹேவ் பண்றேன், என்னை சுத்தி ஏன் இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, நான் ஏன் அதனால பாதிக்கப்பட்டேன், என்னை எப்படி திருத்திக்கணும் அப்படின்னு தெரியாத ஒரு மனநிலையில, எனக்கே தெரியாத ஒரு மனநிலை இருந்து இப்போ ஒரு கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு, அவேர்னஸ் ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். பார்த்தீங்களா, அதைத்தான் நான் இங்க கிஃப்ட் அப்படின்னு நான் சொல்றேன். நான் இதுல என்ன ஆச்சு அப்படின்னாக்க, நான் யாருன்னு என்னை கண்டுபிடிச்சேன். உண்மையிலே நான் யாரு, என்னுடைய பலம் என்ன, என்னுடைய ஒர்த் என்ன, என்னுடைய லவ் என்ன, என்னுடைய உண்மைத்தன்மை என்ன, ஆத்தென்டிசிட்டி, என்னுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றதும் இந்த ரிலேஷன்ஷிப்ல அடிபட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமேலுக்கு நான் கண்டுபிடிச்சேன். அப்போ அதுல சில கிஃப்ட்ஸ் எனக்கு கிடைச்சது உண்மைதான். அது என்னென்ன அப்படின்னு ஒண்ணா நான் சொல்றேன் பாருங்க. இது உங்க வாழ்க்கைக்கும் கண்டிப்பா பொருந்தும். முதல் கிஃப்டா நான் சொல்றது, என்னுடைய பலம் என்னன்றதை நான் கண்டுபிடிச்சேன். பொதுவா ஒரு விஷயம் நான் சொல்றேங்க, நீங்க நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கீங்க, அந்த அபியூஸ்குள்ள மாட்டிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்தாலோ, இல்ல அதை விட்டு நான் வெளியில வந்துட்டேன், நான் இப்ப குணமாயிட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஸ்டேஜ்ல இருந்தாலோ, இல்ல நான் இப்பதான் அது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா என்னை பத்தி நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஸ்டேஜ்ல இருந்தாலோ, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே விஷயம்தான். நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி பிஹேவியர் உள்ளவங்க வீக்கான பர்சனை தொடவே மாட்டாங்க. வீக்கான பர்சனை அவங்க காயப்படுத்தவே மாட்டாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க ஸ்ட்ராங்கான பர்சன். ஆனா நீங்க ஸ்ட்ராங் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது, நீங்க உணர்ந்திருக்க மாட்டீங்க. பட் அதை அவங்க ஸ்மெல் பண்ணிருப்பாங்க. அவங்கள்ட்ட இல்லாத அந்த பலம், இல்ல ஏதோ ஒரு குவாலிட்டி அவங்களால
அடைய முடியாத ஏதோ ஒரு குவாலிட்டி உங்கள்ட்ட இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்க, உங்கள அந்த குவாலிட்டிய தெரிஞ்சுக்க விடக்கூடாது. நீங்க அந்த குவாலிட்டிய அட்டெண்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக, உங்கள அந்த அளவுக்கு டவுன் பண்ணி ஒண்ணுமே இல்லாம உறிஞ்சுவாங்க. இவங்க நார்சிஸ்டிக் தான், அவங்களுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம், நீங்க அவ்வளோ பலமானவங்க. உங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குவாலிட்டிய அவங்களால வாழ்நாள் ஃபுல்லா அவங்க எடுத்துக்கவே முடியாது. அது உங்கள்ட்ட இருக்குன்றத அத அழிக்கிறதுக்காகத்தான் உங்கள அவங்க அந்த அளவுக்கு பாடுபடுத்துறாங்க. இந்த உண்மைய நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் வாழ்க்கையில நான் உண்மையா இருக்கணும்னு நெனச்சு சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு கிஃப்டட் சைல்டா நான் இருந்து என்னுடைய பேச்சும், என்னோட சிரிப்பும், என்னுடைய கண்களும் அந்த குழந்தை பருவத்துல அந்த அளவுக்கு மின்னிக்கிட்டு இருந்ததுனால, அது எங்க அப்பாவ ரொம்ப பாதிச்சிருக்குது. அவருக்கு அந்த மாரி அப்படிப்பட்ட ஒரு குழந்தை பருவம் கிடைக்கல அப்படின்றதுக்காக, அவரு என்ன நான் யாருன்னு உணர விடக்கூடாது அப்படின்றதுக்காக, என்ன சின்ன வயசுலேருந்து அவருடைய கட்டுப்பாட்டுல வச்சு, வாழ்க்கையில ஒண்ணும் இல்லாம பண்ணாரு. இப்பதான் புரியுது. அந்த உறவு மட்டுமா? பின்னால என் வாழ்க்கையிலக்குள்ள வந்த அத்தன நார்சிஸ்டிக் உறவுமே இப்ப நான் எடுத்து யோசிக்கும்போது, அவங்க முதல்ல எத என்கிட்ட அட்மையர் பண்ணி வந்தாங்களோ, அந்த குவாலிட்டிய என்கிட்டேருந்து பிச்சு எடுத்துட்டு, ஆன ஒர்த்த நான் உணரவே கூடாது அப்படின்னு என்ன குத்துயிரும் கொலையுரமா விட்டுட்டு போனவங்க தான் அவங்க. அதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்ப இதுலேருந்து எனக்கு தெரிஞ்சது, நான் அவ்ளோ பலமானவ. முதல் கிஃப்ட் எனக்கு அவ்ளோ பலமானவ அப்படின்றது தான். நம்ம உண்மையிலே வீக் கிடையாது. ஆனா, அவங்க நம்மள வீக்கா மாத்திடுறாங்க. ரொம்ப சென்சிட்டிவரா, ரொம்ப எமோஷனலா, ரொம்பவும் ரியாக்ட் பண்ற பெர்சனா, இதன் மூலியமா அவங்க நம்மள மாத்திடுறாங்க. ஆனா, இத நம்ம சர்வைவ் பண்றதுக்கு இந்த என்வைரன்மென்ட்ட இந்த சூழ்நிலையில நம்ம உயிர் பிழைத்து சர்வைவ் பண்றதுக்கு நமக்கு அதிகப்படியான பலம் தேவைப்படும். அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நெனச்சிருப்பாங்க, நம்மள வந்து அடிமையாக்கி, கட்டுப்படுத்தி, அவங்க அந்த நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டிய உரியறதாவும், வீணாக்குறதாவும், டேமேஜ் ஆக்குறதாவும் நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா, நம்ம கடைசி வரைக்கும் அவங்கள்ட்ட அதே மாரி இருக்க போறதில்ல அப்படின்றத அவங்க உணரல. கடைசி வரைக்கும் இவங்க நம்ம கண்ட்ரோல்ல இருப்பாங்க. நாம அவங்கள இதே மாரி பண்ணிட்டே இருக்கலான்ற ஒரு பொய்யான கோட்டைய கட்டி அவங்க இருப்பாங்க. ஆனா நமக்குள்ள அந்த பலமானது கொஞ்சம் கொஞ்சமா மலை அளவு வளர்ந்துகிட்டு இருக்கும். ஒரு நாள் நாம நிமிர்ந்து நிக்கும்போது தான் அவங்களுக்கு அது புரியும். இந்த ஸ்ட்ரென்த் இந்த பலம் அப்படின்றது நம்மள என்னென்னலாம் ஏத்துக்க வைக்கும் அப்படின்னாக்கா, அவங்க குடுக்குற குழப்பத்த நம்மள தாக்கு பிடிக்க வைக்கும். நம்மளுடைய ஓன் ரியாலிட்டிய நம்மள நாமே சந்தேகப்படுறோம் இல்லையா? அதையும் அந்த நம்மள நாமே கேள்வி கேட்கிற அந்த திறனையும் நமக்கு வளர்த்து விடும். அவங்க கூட இருக்கிற வரைக்கும், அது வந்து நம்மள ஒரு இரக்கத்தோட பார்க்குற மாரியும், அவங்கள விட்டு வந்ததுக்கு அப்புறமேலுக்கு அது ஒரு பலத்த குடுக்குற மாரியும் நமக்கு தோணும். ஆனாலும் இதெல்லாம் தாங்குனாலும் இன்னமும் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். நம்ம எவ்வளவு தான் எமோஷனலா ட்ரெயின் ஆனாலும் நம்ம பொறுப்புகள விட்டு குடுக்கவே மாட்டோம். பிள்ளைய பார்க்கறது, நம்ம கேரியர பார்க்கறது, நம்மளுடைய மனநிலைய பார்க்கறது அப்படின்ற பொறுப்ப நம்ம விட்டு குடுக்கவே மாட்டோம். அந்த பலமும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா நான் நெனச்சுட்டு இருந்தேன். என்ன ஈஸியா உடைச்சிரலாம். என்ன ஈஸியா ட்ரைன் பண்ணிடலாம். அவங்க அதான் பண்றாங்க அப்படின்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நான் அத தாண்டி வந்ததுக்கு அப்புறமேலுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் எனக்கு என்ன புரிய வச்சுது அப்படின்னா, நான் உண்மையிலேயே வீக் இல்ல. ஆனா சர்வைவல் மோட்ல இருந்திருக்கேன். அந்த சர்வைவல் மோட தாண்டுனதுக்கு அப்புறமேலுக்கு, இந்த பலம், இந்த ரிசைலன்ஸ் அப்படின்றது என்ன அந்த அளவுக்கு தூக்கி விட்டுருக்குது. புரிஞ்சுதுங்களா? இது முதல் கிஃப்ட். அடுத்து 2வது கிஃப்ட்டா நான் சொல்றது, என்னுடைய உள் குரல், உள் உணர்வு அத நான் நம்ப ஆரம்பிச்சேன். ஸோ அவங்க நம்மள கேஸ்லைட் பண்றது எதுக்காக? நாம வந்து அவங்க பண்ண தப்ப கண்டுபிடிச்சுட்டு, "நீ இந்த தப்பு பண்ற, இது நடக்குது, இது எனக்கு தோணுதுன்னு" நம்ம சொல்ல வரும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மள? "நீ தப்பா புரிஞ்சுகிட்ட. நீ ஓவரா சென்சிட்டிவ் ஆகுற. நீ ஓவரா ட்ராமா பண்ற. ஓவரா சீன் போடுற. ஒண்ணுமே நடக்காத விஷயத்துக்கு நீ ஓவரா ரியாக்ட் பண்ற" அப்படின்னு நம்மள சொல்லி, நம்மள அவங்க சந்தேகப்பட வைப்பாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னாக்க,
அவங்க அந்த மாரி சொல்றதுனால உண்மையிலே நம்மகிட்ட தான் தப்பு இருக்குன்னு நம்ம நெனச்சிட்டு இருப்போம். நம்மகிட்ட என்ன சொல்லிட்டு என்ன என்ன சொல்லிப்போம் நாம. ஏன்னா, உண்மை கண் முன்னாடி இருந்தாலும், நம்மகிட்ட என்ன சொல்லிப்போம்? இது ஒரு வேள நம்ம கற்பனையோ! நாம அதிகமா திங்க் பண்றோமோ, ஓவர் திங்க் பண்றோமோ! இல்ல நாம தான் ப்ராப்ளத்த கிரியேட் பண்றோமோ! அப்படின்னு தோன்றதுனால, அப்படின்ற சந்தேகம் அதிகமாகறது நம்ம மேலயே நமக்கு சந்தேகத்த அவங்க அதிகமாக்குறதுனால, கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு உள்ள இருந்து இந்த உள்ளுணர்வு சொல்ற உண்மை இருக்கு பார்த்தீங்களா? அது அத நம்ம நம்புறத நிறுத்திருவோம். ஆனா, இந்த ஹீலிங் அப்படின்றது என்ன அந்த உள்ளுணர்வ கவனிக்க வச்சுது. அதுக்கப்புறமேலுக்கு தான் நான் என்ன சில கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். சில இடங்கள்ல நான் ஏன் இவ்ளோ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன்? ஏன் மனசு ஒரு விஷயத்த உணருது. ஆனா, என் உடம்பு ஏன் அத ஏத்துக்க மாட்டேங்குது? என் மனசு சில விஷயம் உண்மைன்னு உணருது. ஆனா, இவங்க இந்த மாரி சொல்ற வார்த்தைகளால என் மேலயே நான் ஏன் எனக்கு குற்ற உணர்வு குடுத்துக்கிட்டு, குற்ற உணர்வுல நான் இருக்கிறேன். அப்படின்னு கேட்கும்போது தான், சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. என்ன அப்படின்னாக்க, என்னுடைய இன்ட்யூஷன் உள்ளுணர்வு தப்பு கிடையாது. ஒரு நாளும் அது தப்பா இருந்தது கிடையாது. அது எப்ப தெரியுது எனக்கு? இப்ப தான் தெரியுது. அவங்கள விட்டு வந்ததுக்கு அப்புறமேலுக்கு, அவங்க மேல இருக்கக்கூடிய எல்லா முகமூடியும் நான் கழட்டி எறிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு தான், அவங்களுடைய உண்மையான சுயரூபத்த நான் அன்னைக்கு உணர்ந்தது உண்ம. அவங்க சொன்ன வார்த்தைகள நம்பி என்ன நான் சந்தேகப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்றது இப்ப தான் எனக்கு புரியுது. அதனால நான் என்ன நம்புறத அப்போ நிறுத்திட்டேன். அப்ப இப்ப நான் என்ன பண்ணணும்? என் மேல எனக்கான நம்பிக்கைய திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணனேன். என் உள்ளுணர்வ நான் நம்ப ஆரம்பிச்சேன். அதுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சேன். வெளியில இருந்து வரக்கூடிய அப்ரூவல விட, என்னுடைய உள்ளுணர்வு சொல்றத இப்ப நான் நம்ப ஆரம்பிச்சிருக்கேன். இது எனக்கு கிடைச்ச 2வது கிஃப்ட். என்னுடைய உள்ளுணர்வு உண்மையானது அப்படின்னு நான் நெனச்சு, இப்ப நான் என் வாழ்க்கைய கொண்டுட்டு போறது எனக்கு 2வது கிஃப்ட். 3வது கிஃப்ட்டா நான் சொல்றது, என்னுடைய பவுண்டரீஸ், என்னுடைய எல்லைகளுடைய பலம் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன நெனச்சுட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி, எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் என்ன சொல்லுச்சு அப்படின்னாக்க, லவ் அப்படின்னாக்க அன்பு வேணும், அன்பு காட்டப்படணும் அப்படின்னாக்க, அதுக்கு நாம அட்ஜஸ்ட் பண்ணணும். அவங்க என்ன பண்ணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். பொறுமையா இருக்கணும். நாம தியாகம் பண்ணணும். என்னதான் நடந்தாலும் வீட்ல அமைதி குலையாம இருக்கறதுக்கு, நாம ஒரு காரணமா இருக்கணும். அமைதிய குலைக்கக் கூடாது. அப்போ நம்ம பொறுத்து போயி, அந்த அமைதிக்கு நாம நாம எந்த ஒரு பிரச்சனையும் குடுக்காம இருக்கணும். அப்படின்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். அந்த எல்லைகள் இல்லாதனால, அந்த லவ் நான் எதிர்பார்த்த அந்த லவ் வெளியிலேருந்து கிடைக்கல. ஆனா கிடைக்கிறதுக்கு போராடிட்டு இருந்தேன். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க, என்ன நானே ஒதுக்கி வைக்க காரணமாயிடுச்சு. செல்ஃப் அபாண்டன்மென்ட். என்ன நானே புறந்தள்ளிட்டேன், ஒதுக்கிட்டேன். அப்ப நான் என்ன நெனச்சுட்டு இருந்தேன், பவுண்டரீஸ் அப்படின்றது மரியாதை குறைவான விஷயம். அதாவது அவங்க சொல்றத நம்ம கேட்காம இருந்தாலோ, அவங்களுக்கு கீழ்ப்படியாம இருந்தாலோ, இல்ல ஒரு மகளா, ஒரு மனைவியா நம்மளுடைய பொறுப்பு சரியா அவங்க என்ன பண்ணாலும் நம்மளுடைய பொறுப்ப நம்ம சரியா செய்யாம இருந்தாலும், அது நமக்கு குடுக்குற அவமரியாதை அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலேயே அந்த பவுண்டரீஸ் அந்த எல்லைகள் அப்படின்றது எனக்கான நான் வகுக்கிற எல்லைகள் அப்படின்றது, எனக்கு செல்ஃப் புரொடெக்ஷன் அப்படின்றது இப்ப தான் எனக்கு புரிஞ்சிருக்கு. உண்மையிலே அது ரொம்ப கிளாரிட்டியான விஷயம். அது என்ன சொல்லுது அப்டின்னாக்க, நம்ம எல்லைகள் மத்தவங்களுக்கு என்ன சொல்லும் அப்டின்னாக்க, இத இத நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். இத நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அப்டின்னா அதுதான் அர்த்தம். இத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். அக்செப்ட் பண்ணலையா, பண்ணலன்னு அர்த்தம். என்ன கன்வின்ஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணாதீங்க. அப்டின்னு நான் உங்களுக்கு குடுக்குற மெசேஜ். நார்சிசிஸ்டிக் டைனாமிக்ல நம்ம இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னாக்க, ஓவர் கிவ் பண்ணுவோம். அதிகப்படியா அன்ப பொழிவோம். அவங்க அவ்ளோ பண்ணாலும், அவங்க மேல அதிகப்படியா அன்ப பொழிவோம் நாம. அவங்க வலி வலி குடுக்குறாங்கன்னு தெரியும். நம்மள வேதனைப்படுத்துறாங்கன்னு தெரியும். நம்மள ஏமாத்துறாங்க, நம்மள காயப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சும், நம்ம இன்னும் கொஞ்சம் அன்ப அதிகப்படுத்துனா, அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நம்பி நம்ம ஓவரா குடுத்துக்கிட்டு இருப்போம்.
ஆனா, அத நான் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலுக்கு, அந்த டைனாமிக்ஸ நான் புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமேலுக்கு நான் அத சரி பண்ண ஆரம்பிச்சேன். அது என்னுடைய ரிலேஷன்ஷிப்ப என்னுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் என் வாழ்க்கையில சரி பண்ண ஆரம்பிச்சது. என்னுடைய எல்லைகள் இதுதான். இதுக்குள்ள நீங்க வரணும்னாக்கா, அதுக்கு உண்டான இத எனக்கு குடுக்கணும். மரியாதைய குடுக்கணும். அன்ப குடுக்கணும். அதுக்குண்டான அ மதிப்ப நீங்க குடுக்கணும். அப்படின்னு என்னுடைய எல்லையில நான் தெளிவா நின்னது, அவங்களுக்கு நான் குடுக்குற தெளிவான மெசேஜ். ஸோ இதுதான் எனக்கு கிடைச்ச 3வது கிஃப்ட். அடுத்த 4வது கிஃப்ட்டா நான் நெனைக்கிறது, என்னுடைய குழந்தை பருவ காயங்கள நான் புரிஞ்சுகிட்டது தான். இது எனக்கு ரொம்ப ஆழமான ஒரு புரிதல்ங்க இது. ரொம்பவும் டீப்பா என்ன பத்தி நான் தெரிஞ்சுக்க டீப்பா இறங்கும்போது, எனக்கு இந்த குழந்தை பருவ காயங்கள் தான் என்ன ரொம்ப வியக்க வச்சுது. ஏன்னா நான் நெனச்சுட்டு இருப்பேன் 40 வருஷம் வாழ்ந்து வந்துட்டேன். எனக்கு நெறைய அனுபவங்கள் இருக்கு. படிப்பு இருக்குது, பணம் இருக்குது. நான் இதுக்கு மேல ஏன் நல்லா வாழ முடியாதா? அப்படின்னு திமிர்ல இருந்த எனக்கு, இது எல்லாமே எதுவுமே உன்ன வாழ வைக்காதுடி. ஆனா உன்ன பத்தி நீ புரிஞ்சுக்கிறது மட்டும் தான் உன்ன வாழ வைக்கும்னு எனக்கு வாழ்க்கை அடிச்சு சொல்லிக் குடுத்தது பாருங்க. அது எங்க கொண்டு போய் தள்ளுச்சுன்னா, இங்க தான் தள்ளுச்சு. என் குழந்தை பருவ காயங்கள்ல கொண்டு போய் தள்ளுச்சு. இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு சின்ன வயசுலயே நான் தாங்கிட்டு வந்த சில பிஹேவியர்ஸ வளர்ந்ததுக்கு அப்புறமும் அதே பிஹேவியர நான் ஏன் பொறுத்துக்கிட்டு போறேன்? சின்ன வயசுல என்ன மதிக்கணும், என்ன அவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு நான் செய்ய ஆரம்பிச்ச விஷயங்கள ஏன் இப்ப அடல்ட் ஸ்டேஜ் நல்லா வயது வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமும் நான் ஏன் பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் ஏன் சண்டை வருது அப்படின்னாக்கா, நான் ஏன் பயப்படுறேன்? யாராவது திடீர்னு சத்தம் போட்டாங்கனாக்கா, என் உடம்பு ஏன் பதறுது? தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க பப்ளிக்ல யாராவது ஒருத்தர் சத்தம் போட்டா கூட என் உடம்பு பதறுது? வீட்ல கத்துறவங்க பதறுனா கூட சரி ஏதோ ஒரு இதுன்னு ஒத்துக்கலாம். பப்ளிக்ல யாரோ ஒருத்தர் எங்கேயோ கத்துனா என் உடம்பு ஏன் பதறுது? ஸோ இதுக்கெல்லாம் நான் இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் தேடி போனப்போ, இது என் கல்யாண வாழ்க்கையில எனக்கு எந்த ஒரு அடிப்படையும் இல்ல. இது என்ன கூட்டிட்டு போனது, என்னுடைய குழந்தை பருவ சைல்ட்ஹுட் பேட்டர்ன்ஸ்க்கு என்ன கூட்டிட்டு போச்சு. ஸோ அங்க போனதுக்கு அப்புறமேலுக்கு தான், அங்க இருக்கிற அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு இருந்தத நான் பார்த்தேன். அது எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. அதாவது எல்லார்கிட்டயும் நல்ல பொண்ணுன்ற பேர் எடுத்துட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கு அந்த பொண்ணுடைய உள் மனசுல காயங்கள ஏற்படுத்தியிருக்குது. தன்னை யாரும் நிராகரிச்சிடக் கூடாது அப்படின்றதுக்காக, எல்லார் குடுத்த காயங்களையும் அது தாங்கிக்கிட்டு, உறவு தான் முக்கியம், நான் காட்டுற அன்பு தான் முக்கியம்னு அது உள்ளுக்குள்ள காயப்பட்டிருந்தாலும், வெளியில எல்லாருக்கும் அன்ப குடுத்துக்கிட்டு இருந்திருக்குது. நம்ம எல்லாருக்கும் நல்ல பொண்ணா இருந்தோம் அப்படின்னாக்கா, எல்லாருக்கும் நம்மள பிடிக்கும் அப்படின்னு, தன்னுடைய காயங்களை எதையும் வெளியில சொல்லாம, அது உள்ளுக்குள்ள அழுதாலும், வெளியில எல்லாருக்கும் நல்ல பொண்ணா இருந்திருக்குது. ஸோ, அந்த பொண்ணு இன்னமும் எனக்குள்ள இருக்குது. அந்த பொண்ணுடைய பிம்பம் தான் என்ன இப்போ இப்படி என்னுடைய கல்யாண வாழ்க்கையில நெறைய பிரச்சனைகள என்ன சந்திக்க வச்சுது. ஆனா, அது எனக்கு வலிய குடுக்க வரல. எனக்கு உண்மைய புரிய வைக்க வந்திருக்குது. அது அப்போ எனக்கு புரியல. அது என்ன சொல்லுச்சு அப்படின்னாக்க, உள்ளுக்குள்ள இவ்ளோ காயங்கள் இருக்கும்போது, அந்த காயங்களுடைய பிரதிபலிப்பு தான் உனக்கு வெளியில தெரியும். முதல்ல அந்த உள்காயங்கள நீ திரும்பி பாரு. அந்த காயங்கள ஆத்துனா தான், வெளியில இருக்கக்கூடிய உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு சொல்லுச்சு. நான் எப்போ அந்த சைல்ட்ஹுட் வூண்ட்ஸ பார்க்க ஆரம்பிச்சனோ, அப்போ என்னோட ஹீலிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஒரு பிரச்சனைக்கு மூல காரணம். அது இன்னைக்கு நடந்தா, நேத்து நடந்தான்னா, குழந்தை பருவத்தில நடந்தா இருந்தா என்ன? இன்னும் சொல்லப்போனா சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க, நம்மளோட பிஹேவியர் பேட்டர்னுக்கு காரணம், நம்மளுடைய ஜெனரேஷனல்லேருந்து வரக்கூடியதுன்னு சொல்றாங்க. அதாவது உங்க தாத்தா, ஆ பாட்டன், பூட்டன், முப்பாட்டன்னு சொல்றோம் இல்லையா? பல தலைமுறைகள தாண்டியும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிஹேவியர் அந்த ஜீன் வழியா உங்களுக்கு வரும் அப்படின்றாங்க. அப்ப அவங்களுக்கு சுமந்துட்டு இருந்த அந்த காயங்களையும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க சைக்காலஜிஸ்ட். ஸோ அதுவும் உண்மதான். ஸோ அந்த ஜெனரேஷனல் பேட்டர்னையுமே நான் உடைச்சேன் நானு. அதுக்கான அவ்ளோ வலிங்க. அது தனி டாபிக். அத அப்புறம் பேசுறேன் நானு. சரியா? இது 4வது கிஃப்ட். என் குழந்தை பருவ காயங்கள நான் கண்டுபிடிச்சது 4வது கிஃப்ட்.
5வது கிஃப்ட்டா நான் சொல்றது, நான் வெளியில எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் வாங்குறத நிறுத்திட்டேன். தேடுறத நிறுத்திட்டேன். எப்படி அப்படின்னாக்க, எப்ப பாரு ஒரு அன்பிரிடிக்டபிலிட்டி. இவங்க எப்படி மாறுவாங்க, இவங்க எப்படி மாறுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ, அதனால நான் பண்றது சேஃபு. அப்ப அத அவங்கள்ட்ட சொல்லி அவங்களுடைய அப்ரூவல் வாங்கிரணும். வேலிடேஷன் வாங்கிட்டாக்க, நாம வந்து சொல்லிட்டோமே, அவங்க எப்படி மாறுனாலும் நமக்கு அத பத்தி கவல இல்ல அப்படின்னு, அவங்கள்ட்ட வேலிடேஷன வாங்கி, வாங்கி நான் சுயமா சிந்திக்கிறத விடுத்து, நான் அவங்கள்ட்ட போய் சொன்னாக்கா, அவங்க எத ஏத்துப்பாங்களோ அத சிந்திக்க ஆரம்பிச்சேன். ஸோ, அதனால அவங்க அப்ரூவல நான் அவங்க அப்ரூவல் கிடைச்சா நான் சேஃபா ஃபீல் பண்ணேன். ஆனா, ஒரு கட்டத்துல நான் சில விஷயங்கள உணர்ந்தேன். என்ன அப்படின்னாக்க, என்ன, என்னுடைய ஒர்த்த, என்னுடைய மதிப்ப, என்னுடைய அன்ப, என்னுடைய முயற்சிகள அவங்களுக்கு வேலிடேட் பண்ண விருப்பம் இல்ல அப்படின்னா, கண்டிப்பா அவங்க வேலிடேட் பண்ண மாட்டாங்க. நான் என்னதான் பண்ணாலும் அவங்க வேலிடேட் பண்ணவே மாட்டாங்க. அது என்னன்னு திரும்பி கூட அவங்க பார்க்க மாட்டாங்க. அப்போ நான் போய் அவங்கள்ட்ட சொல்றதுனாலயோ, அவங்கள்ட்ட காட்டுறதுனாலயோ, அதிகமா குடுக்கறதுனாலயோ அவங்க வேலிடேட் பண்ண போறது கிடையாது என்ன. இது எனக்கு ஒரு சுதந்திரமான உணர்வ குடுத்தது. நான் என்ன கேட்டுக்கிட்டேன் அப்படின்னாக்க, "நீ என்ன அண்டர்ஸ்டாண்ட் மத்தவங்கள்ட்ட என்ன ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க?" அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த கேள்விய நான் எப்படி மாத்துனேன், நான் என்ன முதல்ல புரிஞ்சுக்கிறேனா? அதே மாரி, "நீங்க என்ன அப்ரூவ் பண்றீங்களா? என்ன வேலிடேட் பண்றீங்களா? எனக்கு முக்கியத்துவம் குடுக்குறீங்களான்னு?" அவங்கள்ட்ட போய் கேட்கறத நிறுத்திட்டு, என்ன நான் அப்ரூவ் பண்றேனா? எனக்கு நான் வேலிடேஷன் குடுத்துக்கிறேனா? எனக்கு நான் அட்டென்ஷன் குடுக்குறேனா? அப்படின்னு என்ன நானே கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். நான் வந்து நான் எடுக்கிற முடிவுகள உண்மையா நம்புறேனா, மதிக்கிறேனா, மரியாதை குடுக்குறேனா? இந்த ஷிஃப்ட் தாங்க எனக்கு ஒரு சுதந்திரத்த குடுத்தது. இதுல என் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்னாக்க, ஆ நான் முதல்ல ஆன்லைனுக்கு வந்தப்போ, நான் ஆன்லைனுக்கு இப்ப வரல. கிட்டத்தட்ட என்னை இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 1 மாசமா, இல்ல ஒரு 1 1/2 மாசமா தான் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். ஆனா நான் இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமா வந்து நான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். நான் ஜாயின் பண்ணது 2016ல ஜாயின் பண்ணேன். ஆனா இப்ப தான் வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் போடும்போது, Facebookல, Instaல, YouTubeல போடும்போது, சில இடங்கள்ல எனக்கு வந்து சில மோசமான கமெண்ட்ஸ் வந்துச்சுங்க. அது தெரியுமே. ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளவு கேவலமா, மோசமான கமெண்ட்ஸ் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமே. ஸோ, அப்ப என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, இத பத்தி நான் வீட்ல வந்து இந்த மாரி கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லும்போது, அவங்க எனக்கு குடுத்த பதிலு, "நீ ஏன் வீடியோ போடுற? வீடியோ போடாம இருந்தா கமெண்ட்ஸ் வரப்போறதில்ல." முடிச்சுட்டாங்க. அப்படியே முடிச்சுட்டாங்க. ஆனா அந்த இடத்துல யாருமே நான் வந்து YouTubeல நான் பேசுறேன், ஒரு பர்ன் சர்வைவரா நான் பேசுறேன், ஒரு மோட்டிவேஷன் குடுக்குறேன் அப்படின்றத வேல்யூ பண்ணவே இல்ல. "நீ வீடியோ போடாத. அதனால உனக்கு கமெண்ட்ஸ் வராது." அப்படின்னு சொல்ட்டாங்க. ஆனா, அப்ப எனக்கு புரியாம நான் என்ன பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷமா நான் ஆன்லைன் வர்றதே நிறுத்திட்டேன். ஆனா, என்னோட ஹீலிங் ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆயிட்டே இருந்துச்சு. ஸோ, அதுக்கப்புறம் ஒரு தடவ முடிவு பண்ணி, இனிமே நான் ஆன்லைன் வரப்போறேன். நான் வீடியோ போடப் போறேன். என்ன பத்தி நான் போடப் போறேன் அப்படின்னு நான் துணிச்சலா உள்ள வந்துட்டேன் நானு. யாருக்கும் பயப்படுறது இல்லன்ட்டு. திரும்பவும் அதே பிரச்சனை எனக்கு வந்துச்சு. மோசமா கமெண்ட் பண்றது, கெட்ட வார்த்தை பேசுறது அப்படின்னு வேலை வெட்டி இல்லாதவனுங்க அந்த மாரி கேவலமான கமெண்ட்ஸ எனக்கு குடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா, இந்த தடவ நான் அத எப்படி பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, எவன் ஒருத்தனுக்கு தான் மேல மரியாதை இல்லையோ, அவன் தான் மத்தவங்கள அசிங்கப்படுத்துவான். எவன் ஒருத்தன் அசிங்கமா கமெண்ட் பண்றானோ, அவனுக்குள்ள அவ்ளோ அசிங்கம், அவ்ளோ வன்மம், அவ்ளோ வக்கரம் இருக்கு. அதத்தான் வெளியில ப்ரொஜெக்ட் பண்றான். இப்படிப்பட்டவனுங்க இருக்கத்தான் செய்வானுங்க. இங்க நான் வீடியோ போடுறதோ, நான் பேசுறதோ, நான் பர்ன் சர்வைவரா இருக்கிறதோ பிரச்சனை கிடையாது. ஏன்னா, நான் இப்ப தானே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டேன். எல்லாருடைய பிஹேவியர் இவனுங்க இந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு நான் படிச்சு தெரிஞ்சு ஆரம்பிச்சுட்டேன் இல்லையா? துணிஞ்சு ஆன்லைன் வந்தேன். கிட்டத்தட்ட என்னுடைய 1 வருஷம் முயற்சி தான் இன்னைக்கு நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த பாட்காஸ்ட். ஸோ, இதுல நான் என்னுடைய முடிவ முதல் தடவ நான் மதிக்கல. நான் பயந்தேன் நானு. ஆனா என்னோட முடிவு நல்ல முடிவா இருந்தாலும், எனக்கு வந்து இவங்கள்ட்டேருந்து ஹெல்ப் கிடைக்கல. இவங்க என்ன ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க. இந்த மாரி ஆன்லைன்ல கமெண்ட் தப்பா வருது அப்படின்றதுக்காக, நான் அந்த முடிவ மாத்திக்க துணிஞ்சேன் நானு. மாத்திக்கிட்டும் இருந்தேன். ஆனா, இப்போ இந்த ஒரு 1 1/2 வருஷமா நான் போடுற வீடியோவுல அவ்ளோ பலம், அவ்ளோ ஸ்ட்ரென்த்து. அதுல சில பேர் வந்து மோசமா கமெண்ட் பண்ணவும் செய்றாங்க.
டெலீட் பண்ணிட்டு, ஹைட் பண்ணிட்டு, அவன பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன் நான். இந்த மாரி சில்ற பசங்களுக்காக நம்மளுடைய குறிக்கோள நிறுத்தணும் அப்படின்றதுக்கு ஏதாவது இருக்குதா? தூக்கி போட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறேன். இப்பவும் Instagram, Facebook நெறைய இடங்கள்ல வரக்கூடிய கமெண்ட்ஸ பத்தி நான் கவலைப்படுறதே கிடையாது. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. அது உன் வார்த்தை. உன் நெட் பயன்படுத்துற. உன் அக்கவுண்ட்ட நீ பயன்படுத்துற. எனக்கு அத பத்தி எந்த கவலையும் கிடையாது. என்னோட வீடியோ யாருக்கு போய் சேரணுமோ, யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கண்டிப்பா போய் சேரும். இந்த மாரி இடையில வர்ற இவனுங்கள பத்திலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஸோ, நான் மத்தவங்கள்ட்ட அப்ரூவல் வாங்கித் தான் என்னுடைய எண்ணத்த, என்னுடைய க அ இ இன்டென்ஷன வெளியில காட்டணும் எந்த அவசியமும் கிடையாது. யாருடைய அப்ரூவலுமே இல்லாம தான் நான் வந்தேன். இன்னும் சொல்லப்போனாக்கா என் குடும்பத்துக்குள்ளேயே சண்டை வந்தது. என் தம்பியே வந்து என்ட்ட சண்டை போட்டான். இந்த மாரி நீ வர்றது ஒரு குடும்பத்துக்கு அழகா, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? அப்படின்னான். எனக்கு புடிக்குது. நான் செய்யறேன். உனக்கு பிடிக்கலனா அது வந்து என் பிரச்சனை கிடையாது. நான் செய்வேன் தான். நீ இப்படி செய்யற மாரி இருந்தாக்க, உறவுகள இழக்க வேண்டியது இருக்கும். தாராளமா போயிட்டு வா. பிரச்சனையே இல்ல. நானா இருக்க அனுமதிக்காத எந்த உறவும் எனக்கு தேவையில்ல. கிளம்பு. போயிடுச்சு, விட்டாச்சு. நான் போய் அதுக்கப்புறம் யார்ட்டயும் கெஞ்சவே இல்ல. நான் எடுத்த முடிவுல, என்னுடைய பர்ன் சர்வைவரா, என்னுடைய ஹீலிங் ஜர்னி எனக்கு குடுத்த அந்த ஒரு அந்த குணமாவறதுக்கான வழிமுறைகள, எனக்கு தெரிஞ்ச வழிமுறைகள நான் சொல்லணும்னு முடிவு பண்ணேன். என் வாழ்க்கை அனுபவங்கள நான் சொல்லணும்னு முடிவு பண்ணேன். அது என்ன எக்ஸ்போஸ் பண்றதுக்காகவோ, இல்ல மத்தவங்கள ப்ளேம் பண்றதுக்காகவோ கிடையாது. நான் எடுத்த முடிவு அதுக்கானது கிடையாது. என்னுடைய நோக்கம், என்ன மாதிரி எனக்கு யாரும் எந்த கைடும் பண்ணல. எனக்கு யாரும் எந்த கைடும் குடுக்கல. நானா தேடி, 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 தேடி போய் இந்த 4 வருஷமா இந்த அளவுக்கு நான் வந்து நிக்கிறேன். இது இன்னும் கிடைக்காத பெண்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஸோ, அவங்களுக்கு இது போய் சேரணும்னு நான் நெனச்சேன். அத நான் ஆரம்பிச்சேன். இப்ப அந்த நோக்கம் உண்மையிலே நிறைவேறிருக்கு. பல நாடுகள்லேருந்து பல பெண்கள் எனக்கு மெசேஜ் பண்றாங்க, கால் பண்றாங்க. என் WhatsApp குரூப்ல இருக்கிறாங்க. ஸோ, அப்ப நான் எடுத்த முடிவ நான் சந்தேகப்படக்கூடாது அப்படின்றது எனக்கு கிடைச்ச இந்த கிஃப்ட் இது. 5வது கிஃப்ட். சரிங்களா? அடுத்து 6வது கிஃப்ட்டா நான் நெனைக்கிறது, என்னுடைய ஐடென்டிட்டி எனக்கு கிடைச்சது. இத்தன வருஷமா இதுதான் நீன்னு அவங்க எனக்கு மேல ஒரு போர்வைய போத்தி வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா? அத உடைச்சு எறிஞ்சிட்டு, இதுதான் நான் அப்படின்னு அவங்களுக்கு காட்டுனேன் பார்த்தீங்களா? என்னுடைய ஐடென்டிட்டி எனக்கு திரும்ப கிடைச்சது. இந்த எமோஷனலா ஹெல்தி நார்சிஸ்டிக் டைனாமிக்ஸ்குள்ள நான் இருந்தப்போ, நான் என்ன ரொம்ப சுருக்கிக்கிட்டேன். என் திறமைய வெளிக்காட்ட முடியாது, என் குரல வெளிக்காட்ட முடியாது, என்னுடைய அ அ எண்ணங்கள வெளியில சொல்ல முடியாது. மத்தவங்களுடைய மத்தவங்களுக்காக ரொம்பவும் அட்ஜஸ்ட் பண்ணி போனேன். அவங்களுடைய ஒப்பீனியன், அவங்களுடைய கனவுகள், இதுக்காக என்ன அவங்க வடிவமைச்சு வச்சிருந்தாங்க. ஆனா, இப்ப நான் ரொம்ப கேர்ஃபுல் ஆயிட்டேன். ஹீலிங் எனக்கு சொல்லிக் குடுத்தது என்ன அப்படின்னாக்க, நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு, நான் என்கிட்டயே திரும்பி வந்துட்டேன். அவங்க என்ன எப்படி எப்படிலாம் இருக்கணும்னு நெனைச்சாங்களோ, அந்த இது அவங்க எனக்கு குடுத்த அந்த போர்வை, அந்த முகமூடி அத்தனையும் அடிச்சு, உடைச்சுட்டு, கிழிச்சு, எறிஞ்சுட்டு, நான் யாரோ எனக்கு நான் திரும்பி வந்துட்டேன். என் குரல் எனக்கு திரும்ப கிடைச்சது. என்னுடைய தெளிவான மனநிலை எனக்கு திரும்ப கிடைச்சது. என்னுடைய நம்பிக்கை, பலம் எல்லாமே எனக்கு திரும்ப கிடைச்சது. இது வந்து சத்தம் போட்டு நான் வெளியில சொல்ற மாரியான ஒரு இது கிடையாது. ஆனா, எனக்குள்ள எந்த அளவுக்கு நான் ஆழமா வேர் விட்டனோ, அந்த அளவுக்கு நான் இன்னும் உயர உயர போயிட்டுருக்கிறேன். என் ஒர்த்த நான் யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உண்மையான இங்க சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, எல்லா எல்லா நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வர எல்லாருமே, நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வர எல்லாருமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா மாறிடுவாங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உட்படுவாங்க. ஒரு உருமாற்றத்துக்கு உட்படுவாங்க அப்படின்றது, அ எல்லாருக்கும் பொருந்துமா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனா என்ன நெறைய சிஸ்டர் கேட்கறாங்க. நான் மாறணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது எல்லாருக்கும் பொருந்துமா என்னன்றது எனக்கு தெரியல. ஆனா என்னால முடிஞ்ச வழிமுறைகள நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சில பேர் அந்த வலியிலேயே ஸ்டக் ஆயிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க வேற விதமா மாறிடுவாங்க. அவங்க அந்த மாரி இருக்கிறேன் அப்படின்றதுக்காக நானும் இந்த மாரி மாறிடுவேன் அப்படின்னு மாறுவாங்க.
சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிரிஞ்சு போறேன்ற பேர்ல, சேஃப்டி வேணுன்ற பேர்ல அவங்கள்ட்டேருந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனா, இங்க உண்மையான விஷயம் என்ன அப்படின்னாக்க, நீங்க அந்த பெயின்ல இருந்தாலும் சரி, இல்ல நீங்க உங்க பிஹேவியர மாத்திக்கிட்டாலும் சரி, இல்ல சேஃப்டி வேணும்னு எட்ட போனாலும் சரி, உங்கள நீங்க புரிஞ்சிக்கல, உங்க பேட்டர்ன்ஸ நீங்க புரிஞ்சிக்கல, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காயங்கள நீங்க ஆத்த எந்த முயற்சிகளும் எடுக்கல அப்படின்னா, அது உங்களுக்கு எந்த ஒரு விடுதலையும் குடுக்காது. இங்க நான் கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ப நான் சொல்லவே இல்ல. ஆனா, இதிலிருந்து நான் நான் விழித்து ஒரு அவேர்னஸ் கிடைச்சு வெளில வந்தேன் பார்த்தீங்களா? அதுதான் அந்த விழிப்புணர்வு தான் எனக்கு கிடைச்ச கிஃப்ட். நீங்க உண்மையிலேயே இந்த மாரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லணும்னு நெனைக்கிறது இதுதான். உங்க குழப்பமான மனநிலையில இருக்கீங்க அப்படின்னாக்க, நீங்க வீக்கானவங்க கிடையாது. எமோஷனல் எக்ஸாஷன்ல இருக்கீங்க அப்படின்றதுக்காக நீங்க கேப்பபிலிட்டி இல்லாத பெர்சனும் கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? உங்களுக்குள்ள ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள நெனச்சுட்டு இருக்கீங்க. ஆனா நான் சொல்றத கவனமா கேளுங்க. இன்னைக்கு இப்போ நீங்க இந்த போட்காஸ்ட்ட கேட்டுட்டு உங்களுக்கான ஹீலிங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு நெறைய விஷயங்கள் புரிய வரும். நீங்க உடைஞ்சு போனவங்க கிடையாது. ஆனா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட வேண்டியவங்க. உங்களுடைய பவர என்ன அப்படின்றத நீங்க ரீபில்ட் பண்ணணும். திரும்ப மீட்டு எடுக்கணும். நீங்க வீணா போனவங்களோ, டேமேஜ் ஆனவங்களோ, ஒர்த் இல்லாதவங்களோ, லவ் பண்ண தகுதி இல்லாதவங்களோ, வாழறதுக்கு தகுதி இல்லாதவங்களோ அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் உங்களுக்கு தேவையில்ல. நீங்க உங்கள ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டா போதும். இதுவரைக்கும் உங்கள ஒரு வடிவமா உருட்டி வச்சிருக்காங்க இல்லையா? அந்த வடிவத்த உடைச்சு தூக்கி எறிஞ்சிட்டு, நீங்க யாரு? இதுதான் நான். அப்படின்ற ஒரு பழக்கத்துக்கு, அப்படின்ற ஒரு பேட்டர்ன் பிரேக்கிங்க்கு நீங்க உங்கள உட்புகுத்தணும். இன்னைக்கு என் வாழ்க்கைய நான் திரும்பி பார்க்கும்போது, அதுல நான் வலிய மட்டும் பார்க்கலைங்க. ஆனா என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய விழிப்புணர்வு, எல்லாத்துக்கும் மேல ஒரு காலத்துல தன்னத்தானே சந்தேகப்பட்டுட்டு இருந்த ஒருத்தி, இன்னைக்கு இவ்ளோ தைரியமா தன்னத்தானே நம்பி இத்தன பேர் முன்னாடி வந்து நின்னு பேசிட்டு இருக்கா அப்படின்னா, அவளத்தாங்க நான் பார்க்குறேன் இப்போ. என்னது என்ன கூட இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்லாம் என்ன சுருக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா, அவங்க எல்லாருக்குமே இப்ப என்னுடைய பலம் என்ன அப்படின்னு நான் வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன் நான். இதுதாங்க நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து எனக்கு கிடைச்ச எல்லா கிஃப்ட்ஸுமே. ஒருவேளை இத நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு இது தொடர்புடையதா இருந்தது அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னாக்க, உங்களோட லைக்க எனக்கு குடுங்க. இது இந்த விஷயங்கள் தேவைப்படுற ஒருத்தருக்கு இத ஷேர் பண்ணுங்க. நீங்க அப்படி பண்றதன் மூலியமா, உங்கள மாரி இருக்கிற நெறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு விஷயத்த. சில நேரங்கள்ல வலி மிகுந்த அனுபவங்கள் தான் நம்மளுடைய பலம் என்ன? தைரியம் என்ன? நமக்கு வேண்டிய தெளிவு என்ன? அப்படின்றதுக்கு ஒரு நுழைவாயிலா இருக்கும். இது சம்பந்தமான சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தது, தெளிவுபடுத்திக்கணும். என்ன பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். என் பேட்டர்ன்ஸ தெரிஞ்சுக்கணும். அதுலேருந்து நான் எப்படி வெளில வர்றதுன்றத எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்கா, பயோல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு இன்ட்ரஸ்டட் அப்படின்னு நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்கா, என்னுடைய இன்னர் கிளாரிட்டி வாட்ஸ்அப் குரூப் பத்தின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா, அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய பொறுமைக்கும், அமைதிக்கும் நன்றி.